நம்முடைய வாழ்க்கையில குறை இருக்கும்போது நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே, ஏன் என் வாழ்க்கையில இப்படின்னு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஏன் சிலது இருக்குது, ஏன் சிலது இல்லை, ஏன் சிலது விட்டுட்டு போகுது, ஏன் சிலது உயிரை வாங்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. புரிஞ்சவங்க மாத்திர கை ஒருத்தர் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஒரு காரணம் உண்டு. அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அவருடைய ஞானத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ரோமர் 11 வாசிக்கிறோம், அவருடைய ஞானத்தின் ஐஸ்வர்யமும் அவருடைய அவரோட அறிவோட ஆழத்தையும் நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அது எப்படின்னா, எறும்பை கூப்பிட்டு உட்கார வச்சு வா உனக்கு நான் கம்ப்யூட்டர் சொல்லி தரேன், முடியுமா? எறும்பால புரிஞ்சுக்க முடியுமா? அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில என்ன ஆண்டவர் செய்யறாரு, ஏன் செய்யறாரு, ஏன் திடீர்னு நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் திடீர்னு மறிச்சு போயிடுவாங்க, ஏன் இது, ஏன் இப்படி நடக்குது, ஏதோ தப்போ அதோ இதோ, ஏன் என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படி இருக்கு, ஏன் இது இல்லை, ஏன் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆமென். ஆனா பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. அடுத்த செகண்ட் பார்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார். 2 பேருக்கும் ரொம்ப வயசும். அப்ப பிள்ளை பிறக்க சான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வயது சென்றவர்கள். அப்படி இருக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. இதை நான் ஃபாஸ்டா போயிடுவோம். இதை நான் சீக்கிரமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவர் யாரு? சகரியா யாரு? ஆசாரியன். அப்போ அந்த நாட்களில ஆசாரியன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? the most high place. அந்த பரிசுத்த பிரகாரத்தில் ஆசாரியன் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். அந்த ஆசாரியனும் எந்த கோத்திரத்தில் இருக்கணும்? 12 கோத்திரம் இருக்கு. அந்த 12 கோத்திரத்தில் எந்த கோத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் ஆசாரியனா இருக்க முடியும்? சத்தமா, எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம், லீவைட்ஸ். அந்த கோத்திரத்தில் பிறந்தாதான் ஆசாரியனா இருக்க முடியும். அதாவது முன்னாடி அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். இப்ப அப்படி இருக்கா? இப்ப எப்படி இருக்கா? ஒரு சகோதரி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு அழைப்பு இருக்கு அதனால நீங்க ஊழியம் செய்றீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நான் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ராஜாதி ராஜாவுடைய ஆசாரியர்களாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென்.